Welcome to Glow Tide Fairy Tales. இன்று நாம் அழகான வெவ்வேறு நாட்டு இளவரசன் மற்றும் இளவரசியின் கதையை பார்க்கப் போகிறோம். இந்திய நாட்டு இளவரசி மற்றும் கொரிய நாட்டு இளவரசனின் காதல் கதை இது. இப்போது நாம் கதைக்குள் செல்வோம். அது ஒரு அழகான நாடு. இந்தியாவில் உள்ள சிறப்பான நாடு என்று இந்த ஆய் நாட்டையே கூறுவர். அவ்வளவு வளமும் சிறப்பும் எல்லா வளத்திலும் இருக்கும். ஆய் நாட்டு ராஜாவும் ராணியும் அந்த நாட்டை மிகவும் சிறப்பாகவும் பெருமையுடனும் ஆட்சி செய்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு அழகான இளம் வயது பெண் இருந்தாள். அவள் பெயர்தான் செம்பவளம். அவள் மிகவும் அழகானவள். ராட்சிய பெண்களே அவளை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அரசே, நம் மகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். உங்கள் எண்ணம் என்னவென்று கூறுங்கள். நானும் அதை பற்றிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அரசியே. இப்படியே அரசியும் அரசரும் இளவரசியின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் இரவில் இளவரசி மென்மையான பனித்துளி போல அமைதியாக உறங்கினாள். அவள் முகத்தில் நிலவொளி பரவியது போல ஒளி தழுவ மெல்லிய சுவாசம் காற்றின் இசை போல ஒலித்தது. அந்த ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தில் அவளுக்கு ஒரு அழகான கனவு வந்தது. அதில் ஒரு அழகான இளவரசன் அவளை திருமணம் செய்வது போல கனவு கண்டாள். இளவரசிக்கு இது முதல் தடவை வரும் கனவு அல்ல. அவள் 10 வயதிலிருந்து வரத் தொடங்கியது அந்த கனவு. பிறகு காலை இளவரசி ஆழ்ந்த கனவிலிருந்து முழித்துக் கொண்டாள். ஆனாலும் அவளுடைய முழு ஞாபகமும் மனதும் இளவரசனையே நினைத்துக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் இளவரசனை பற்றி நினைத்து கொண்டே அவனை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள். நம் தாய் தந்தையிடம் கூறிவிட்டு நாமே அந்த இளவரசனை கண்டுபிடிக்க செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கடல் துறைமுகங்களை தாண்டி ஒரு நாடு, அதன் பெயர்தான் கொரியா. கொரியாவின் தொன்மையான காலத்தில் பனிமூட்டம் சூழ்ந்த மலைகளும் நீல வானத்தைத் தொடும் அரண்மனைகளும் இருந்தது. அந்த நாட்டில் வீரமும் மரியாதையும் காதலும் ஒன்றாக பின்னிப் பிணைந்திருந்தன. கொரியாவை சுருவம்ச வாரிசான ராஜாவும் ராணியும் ஆண்டு வந்தனர். அவர்களின் மகன் பெயர் தான் கிம் சுரு. அந்த நாட்டு அழகான மற்றும் புத்திசாலியான இளவரசன். கொரிய நாட்டு அரசியும் அரசரும் கூட இளவரசனுக்கு திருமணம் செய்ய நினைத்தனர். ஒரு அழகான அன்பாக இளவரசருக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை தேடினர். அரசியும் அரசரும் பல பெண்களை வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் ஊரில் இருந்தும் வரவைத்தனர். தினமும் 2 அல்லது 3 பெண்கள் இளவரசரை பார்க்க வந்தனர். ஆனால் இளவரசனுக்கோ எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை. அவன் மிகவும் சோகமாகவே அனைவரையும் பார்த்தான். பிறகு ஒரு மிகவும் வயதான ஜோதிடர் வந்து, இளவரசரே, நீங்கள் நேசிக்கும் பெண் இந்த நாட்டிலே இல்லை. உங்களுக்காக அந்த கடவுளே ஒரு அழகான பெண்ணை அனுப்புவார். அவள் சில மாதங்களில் நம் நாட்டு துறைமுகத்தை அடைவாள் என்றார் அவர். பின் இளவரசனும் மகிழ்ச்சியாக வந்த பெண்களை மரியாதையுடன் வழி அனுப்பினான். பிறகு இளவரசரும் தினமும் துறைமுகத்துக்கு சென்று இளவரசி வரவை நோக்கி எதிர்பார்த்து நம்பிக்கையுடனும் அன்போடும் காத்திருந்தான். இளவரசி அவளது தாய் தந்தையிடம், நான் என் கனவில் கண்ட இளவரசனை தேட செல்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என கூறுகிறாள். இளவரசிக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றே இருவரும் ஆசைப்பட்டனர். எனவே அவர்கள் இளவரசியை தடுக்கவில்லை. அரசியும் அரசரும் இளவரசியின் நம்பிக்கையும் தைரியத்தையும் கண்டு மிகவும் பெருமையாக உணர்ந்தனர். இளவரசியை இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர். என் செல்லமே, நீ பாதுகாப்பாக செல்ல நான் ஏற்பாடு செய்கிறேன். உன்னுடன் வீரர்களும் பணிப்பெண்களும் வருவார்கள். என் செல்லமே, பயமின்றி நம்பிக்கையோடு செல். நாங்கள் எப்போதும் உன்னுடன் இருப்போம். பிறகு அரசியும் அரசரும் இளவரசியை வழி அனுப்பினர். ஒரு பெரிய கப்பலை தயார் செய்து அதில் 100கணக்கான கை தேர்ந்த வீரர்களையும் இளவரசிக்காக பணி பெண்களையும் அனுப்பினார். இத்துடன் பல வைர வைடூரியங்களையும் விலை உயர்ந்த பானங்கள், தங்கங்கள் என அனைத்து வளத்தையும் அனுப்பி வைத்தார். பல அழகான பகல்கள் கடந்தன. பல அமைதியான இரவுகள் கடந்தன. பிறகு இறுதியாக அந்த கப்பல் ஒரு துறைமுகத்தை அடைந்தது. அதுதான் சிறப்புமிக்க கொரிய நாடு. அலைகள் இசைபாட, காற்று வழிகாட்ட, மலர்களை மிஞ்சும் மென்மையான அழகுடன் வீரமும் அழகும் சேர்ந்த இளவரசி கப்பலிலிருந்து
ராஜகுமாரி போல பெருமிதமாக நடந்து வந்தாள். அதை பலரும் பார்த்து வியந்தனர். அந்த ஜோதிடர் கூறிய நாளும் வந்தது. இளவரசி இளவரசனை கண்டறிந்தாள். ஆனால் அவள் அவனிடம் உண்மையை கூறவில்லை. இளவரசனுக்கும் இளவரசியை பார்த்தவுடன் மிகவும் பிடித்துவிட்டது. இளவரசியும் கனவில் கண்டவனை பார்த்ததால் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் நாட்டு இளவரசி செம்பவளம். இங்கு வணிகம் செய்ய வந்துள்ளோம். ஆம், நிச்சயம் உங்களுக்கு இடம் உண்டு. நான் உங்களை வழிநடத்துகிறேன். இருவரும் சிறிது நேரம் பேசினர். பிறகு இளவரசர் இளவரசியை அரசர் அரசியிடம் அழைத்து செல்வதாக கூறி இளவரசியை அழைத்து சென்றார். இவர்களுடன் இளவரசியுடைய வீரர்களும் பணி பெண்களும் கூட நகைகள் மற்றும் மற்ற வளங்களை எடுத்து சென்றனர். இளவரசியும் இளவரசரும் அரசி மற்றும் அரசரை சந்தித்து வணங்கினர். பின்னர் இளவரசியை பற்றியும் அவள் அங்கு வந்த காரணத்தை பற்றியும் இளவரசர் அரசரிடம் விவரித்தார். பின் அரசர் இளவரசியையும் அவள் உடன் வந்த அனைவரையும் இளவரசரையே கவனிக்கச் சொன்னார். இளவரசி வந்ததை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய பிரம்மாண்டமான விருந்து தயார் செய்கின்றனர். அதில் அரசர், அரசி, இளவரசன் மற்றும் இளவரசி கலந்து கொள்கின்றனர். அங்கு அனைவரும் சாப்ஸ்டிக்ஸில் உணவை உண்டனர். ஆனால் இளவரசிக்கு அதில் சாப்பிடத் தெரியாது. எனவே அவள் அரசரிடம் உணவை வேண்டாம் என கூறிவிட்டு சாப்பிடாமல் சென்றுவிட்டாள். இளவரசி சாப்பிடாமல் சென்றதால் இளவரசன் அவளுக்கு உணவை எடுத்துக்கொண்டு இளவரசி அறையை நோக்கி அன்புடன் சென்றான். இளவரசன் இளவரசியின் அறைக்கு சென்று, ஏன் நீங்கள் உண்ணவில்லை என்று கேட்டான். அதற்கு அவள், எனக்கு அந்த குச்சியை வைத்து சாப்பிடத் தெரியாது என்று கூறினாள். அதற்கு இளவரசன், நான் நாளை அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு உணவை ஊட்டுகிறேன், சாப்பிடுங்கள் என கூறினான். பிறகு இளவரசன் இளவரசியை ஒரு அறைக்கு அழைத்து சென்றான். அங்கு இளவரசியுடைய பணியாட்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். உங்களுடன் வந்த அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள் என இளவரசன் கூறினான். அதற்கு இளவரசியும் அவளுடைய நன்றியை தெரிவித்தாள். பிறகு இளவரசன் ஒரு அமைதியான அழகான இரவில் கப்பல்கள் நீரில் மிதக்கும் இதமான சத்தம், வணிகர்கள் இரவில் சிறிது வியாபாரம் செய்யும் ஒலி என அமைதியாக இருக்கிறது. அந்த இரவு அரண்மனையில் அனைவரும் நிம்மதியாக உறங்கினர். இளவரசனுக்கு அந்த நிம்மதியான உறக்கத்தில் இளவரசி கனவில் வந்தாள். இருவரும் கைகோர்த்து நடப்பது போல் இளவரசனும் அவளை மிகவும் நேசித்தான். பிறகு காலை விடிந்தது. அந்த காலை நேரத்தில் இளவரசன் இளவரசிக்கு சாப்ஸ்டிக்ஸில் எப்படி சாப்பிட வேண்டும் என கற்றுக் கொடுத்தார். இளவரசர் இளவரசிக்கு அரண்மனையை சுற்றி காட்டத் தொடங்கினார். இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவழித்தனர். இருவரின் முகத்திலுமே மகிழ்ச்சி தெரிந்தது. இளவரசி பூத்தோட்டத்திற்கு சென்றாள். அவள் கண்கள் பூக்களை நோக்கியும் வண்ண ரோஜாக்கள் மீதிருந்தாலும் இளவரசனின் பார்வை இளவரசியையே தொடர்ந்தது. பிறகு இளவரசனும் இளவரசியும் நாட்டை சுற்றி பார்க்க சென்றனர். அங்கு பெண்கள் அணிந்திருந்த ஆடைகளை இளவரசிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் இளவரசனிடம் கேட்டு ஒரு அழகான கொரியன் உடையை வாங்கினாள். அதை அங்கு பணிப்பெண்கள் அவளுக்கு அணிவித்தனர். அந்த உடையிலும் அவள் ஒரு தேவதை போல் இருந்தாள். இளவரசனுக்கு அதை பார்த்தவுடன் மிகவும் பிடித்திருந்தது. அவன் கண்களை விளக்காமல் அவளையே பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலித்தனர். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இப்படியே சில மாதங்கள் கடந்தன. கொரியா நாட்டில் குளிர்காலமும் வந்தது. அந்த அழகான குளிர்காலத்தில் செர்ரி பிளாசம் பூக்கள் பூத்து அந்த நாடே அழகாக இருந்தது. அந்த அழகான குளிர்காலத்தில் இளவரசியும் இளவரசரும் மிகவும் மகிழ்ச்சியாக பனியை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். இளவரசி அவள் நாட்டில் இந்த அளவுக்கு பனிகளையெல்லாம் பார்த்ததே இல்லை என்றதால் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். பிறகு ஒரு நாள் இளவரசன் இளவரசிக்கு செர்ரி பிளாசம் பூக்களை காட்ட அவளை அழைத்து சென்றான். அவளும் அதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக இருந்தாள். பின் இளவரசன்
செர்ரி பிளாசம் பூக்களை அவளுக்கு கொடுத்து மண்டியிட்டு, "நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா?" என கேட்டான். அதற்கு இளவரசி, "ஆம், நிச்சயமாக இளவரசரே. என் கனவில் கண்ட உங்களை திருமணம் செய்யவே நான் இங்கு கடல் கடந்து பயணித்து வந்தேன்" என்றாள். பிறகு இளவரசரும் மகிழ்ச்சியாக இளவரசியிடம், "ஆம், இது அந்த கடவுளுடைய ஆசை என நினைக்கிறேன்" என்றான். பின் இருவரும் மிகவும் ஆனந்தமாகவும் அன்பாகவும் அணைத்து கொண்டனர். இறுதியாக இருவரும் அவர்களுடைய காதலை அன்பாக வெளிப்படுத்திக் கொண்டனர். பிறகு இருவரும் திருமணத்திற்கு தயாராகினர். பணிப்பெண்கள் இளவரசியை தயார் செய்தனர். ஆனால் இளவரசன் அதில் திருப்தியடையாததால் இளவரசனே இளவரசியை கொரியன் அலங்காரத்தில் தயார் செய்தான். பிறகு அனைவரும் எதிர்பார்த்த இந்த நாளும் வந்தது. இருவரும் மெதுவாக நடந்து மேடைக்கு சென்றனர். பின் இருவரும் அழகாக நடனமாடி வாழ்க்கையை தொடங்கினர்.